Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நல்ல மொறுன்னு க்ரன்ச்சியாக ஒரு சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கிற ஒரு சிப்ஸுங்க. மரவள்ளிக்கிழங்கு சீசன் வந்துட்டாலே போதும் எங்கள் அம்மாவை அடிக்கடி இதை செஞ்சு தர சொல்லி நான் வச்சு பண்ணிகிட்டே இருப்பேன். இது செய்யறது ரொம்ப ஈஸி. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த சிப்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மரவள்ளிக்கிழங்கு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். க்ளீன் பண்ணும்போது அடியில் ஒரு பேப்பர் இல்லை இந்த மாதிரி கவர் போட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே நிறைய டஸ்ட் படாது. நம்ம ஈஸியாக அதை எடுத்து போட்டுடலாம். மரவள்ளிக்கிழங்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அந்த லைன் வழியாக இந்த மாதிரி விரல் விட்டோ அல்லது கத்தியை விட்டோ இழுத்திங்கன்னா அழகாக அந்த தோல் ஈஸியாக பீலாகி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி இந்த கிழங்கு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதை கரெக்டாக அந்த கேப்புக்குள்ளே வச்சு தூக்கணும் அப்படின்னா அழகாக வந்துடும். நான் கத்தி கேமராலேயோ இல்லை ஸ்டாண்ட்லேயோ பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப குறுகிய இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது கஷ்டமாக எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். பாருங்கள் இதோட தோல் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்ட்டு. இப்படி எல்லா தோலையும் நீக்கிட்டு இதை நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு அதை மண்ணெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிழங்க சிப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சீவி எடுத்துடலாம். உங்ககிட்ட வாழைக்காய் சீவிர கட்டை இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட இது மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் இதிலே சீவி எடுத்துடுறேன். இது சீவும் போது பார்த்து சீவுங்க, ஏன்னா வலிக்கிட்டு போய் கையை நல்லா கிழிச்சு விட்டுரும். இது ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு கரெக்டான சைஸ்க்கு நம்ம சீவி எடுத்துக்கலாம். என்னோட கிழங்குல நடுவில் நிறைய வேர் இருந்தனால அது கரெக்டான ஷேப்புக்கு வரல. ஸோ நான் பாதியை ரவுண்டாகவும் பாதியை நீளமாகவும் எங்கே வேர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி நான் சீவி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் இதுக்கு நடுவில் எவ்வளோ பெரிய வேர் இருந்திருக்கு அப்படின்ட்டு. நான் பாதி தூரம் ரவுண்டாக சீவிட்டேன். அதுக்கு மேலே அது வரவே இல்லை. என்னடான்னு பார்த்தா இவ்வளோ பெரிய வேர் இருந்தது. ஸோ அதை நான் நீளமாக சீவி எடுத்துட்டேன். அடுத்து ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணால் நான் ஒரு சின்ன பீஸை மட்டும் தூக்கி போடுறேன். இது நல்லா புரியுது. ஸோ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எல்லா சிப்ஸையும் போட்டு எடுத்துடலாம். நம்ம சீவி வச்சுருக்க கிழங்கு துண்டுகளை ஒன்று எடுத்து எண்ணெயில் போட்டு அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த கிழங்கு நல்லா வெந்து அது கிறிஸ்பி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரல அதை நம்ம பொறுமையாக நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எனக்கு இது என் சைல்ட்ஹுட்டோட ரொம்ப க்ளோஸான ஒரு ஸ்நாக்குங்க. 90s கிட்ஸ் மேக்ஸிமம் பேருக்கு இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போல்லாம் வீட்டில் பெருசாக ஸ்நாக்ஸ்லாம் இருக்காது. இந்த மாதிரி எதாவது கிழங்கு வாங்கிட்டு வந்தால் அதில் பாதியை தாளித்து சாப்பிடுவோம், மீதி இந்த மாதிரி சிப்ஸ் போட்டு சாப்பிடுவோம். இதை வாங்கிட்டு வரதுங்கிறத விட பக்கத்தில் யாராவது காட்டில் போட்டிருந்தாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு சிப்ஸ் போட்டு அதை வச்சுருவோம். அடுத்த ஒரு வாரம் 1.5 வாரத்துக்கு இதுதாங்க ஸ்நாக்ஸாகவே இருக்கும் வீட்டில். இப்போ இந்த சிப்ஸ் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து ட்ரை பண்ணி எடுத்துடலாம். இது இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் தான் அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இல்லைன்னா உள்ள நொதன்னு இருக்கும். இப்போ இது கூட நம்ம உப்பு மிளகு அல்லது பெப்பர் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மசாலாவை தூவி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். அது என்னமோ இந்த சிப்ஸ் மட்டும் எனக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் அழுத்தே போகாது. என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்ன மாதிரி யாருக்கெல்லாம் இது உங்கள் சைல்ட்ஹுட்டோட ரொம்ப ரிலேட்டடான ஒரு ஸ்நாக் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதை மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனி 1 வீக் என் பொண்ணோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இதுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.